மீசையை மட்டும் காது வரைக்கும் வளர்த்து வச்சிருக்கிறீங்களே, இப்ப பதில் சொல்லுங்க. நான் போய் நகையை அடகு வச்சுட்டு உடனே பணத்தை கொண்டாந்து இருந்தாலும் மூஞ்சில வீசி எறிகிறேன். நாங்க சொல்றதுக்கு என்னமா இருக்கு? உன் பொண்ணு தான் இனிமே சொல்லணும். ஆமா 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 ஆமா, என் பொண்ணு தானே சொல்லணும். ஏன்னா என் பொண்ணு மேல தானே எல்லா குத்தமும். யோ, இவ்வளவு நேரம் காதுல என்ன பஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதை எல்லாரும் காதலையும் சங்கு ஊதி விட்டாங்களா? யாராச்சும் கேட்காம மந்தமா போயிடுச்சோ? என் பொண்ணு தான் உங்க கண்ணு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கிறா, நான் இந்த பையனை நான் விரும்பல போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதெல்லாம் உங்க காதுல விழுவாதே. இங்க பாருமா, ஒரு வயசு ஆம்பளை பிள்ளைகிட்ட இன்னொரு வயசு பொண்ணு பேசி பழகி பணம் வாங்கிட்டு போய் காலேஜ் வரைக்கும் தங்கி படிக்குது அப்படின்னா ஏதோ காரணம் இல்லாமலாம் இருக்காதுமா. உன் பொண்ணு ஏதோ விஷயத்தோட தான் மறைக்குது, என்னன்னு தெரியல. அதுகிட்ட ஒப்பனா கேளு. அப்படி கேளுங்க, நல்லா நாக்க புடுங்குற மாதிரி. அந்த புள்ள மறைச்சு பேசுனா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. காரணம் என்ன காரணம்? அவங்க அம்மா தான் காரணம். நான் செத்து போயிட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பிள்ளை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நேற்று வரைக்கும் அந்த பிள்ளை இந்த மாதிரி பேச கிடையாது, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இங்கம்மா சரசு, இங்க வா. இங்க பார், அவன் பணம் கட்டி தான் நீ படிக்கிறதுக்கு போறியா? நீ படிக்கிறதுக்கு காரணம் அவன் தானா? சொல்லு. அடாடாடா, இப்ப பஞ்சாயத்து எதுக்கு கூட்டினீங்களா? என் பொண்ணு படிக்கிறது ஏன் போனா, அந்த ஊருக்கு எதுக்கு போனா, அந்த பஸ்ல எதுக்கு ஏறுனா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் பஞ்சாயத்தை கூட்டினீங்களோ? என்னம்மா நீ எது பேசினாலும் ஏட்டிக்கு பட்டியாவே பேசிக்கிட்டு இருக்கிற? உன் பொண்ணு படிக்க தானே போகுது, பெரிய காலேஜில் தங்கி தானே படிக்குது. அம்புட்டு காசு ஏது? நீ படிக்க வைக்கிறியா? நீ காசு கொடுத்தியா? நீ கொடுத்தேன்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. என்ன மறைக்கிறீங்க என்கிட்ட? இங்க பாருங்க, என் பொண்ணு பெரிய காலேஜில் படிக்குது, சின்ன காலேஜில் படிக்குது, இல்ல ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்து பிச்சை எடுக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அதுக்கு தான் இப்ப நீங்க பஞ்சாயத்தை கூட்டுனீங்களா? சரஸ்வதி, நீ வாயை திறந்து சொல்லு. நீ படிக்கிறதுக்கு காரணம் யாரு? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சரஸ்வதி கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். என்னடா முத்து, என்ன பேச போற? அதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ என்ன போய் பேச போற? ப்ளீஸ், ஒரே ஒரு நிமிஷம் தான் பேசணும். நான் பேசிட்டு வந்துடுறேன். அடச்சா, என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறீங்களோ? பொண்ணுகிட்ட தனியா பேசணுங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கிற நீனு. அப்பெல்லாம் என் படம்லாம் அனுப்ப முடியாது. இந்தம்மா அவசரம், சும்மா இருமா நீனு. இங்க பாரு சரசு, உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்னு முத்து சொல்றான். உனக்கு என்ன சொல்ற? அவன்கிட்ட பேசுறது உனக்கு சம்மதமா இல்லையா? எனக்கு ஓகே தான். அவ்வளவுதான். அந்த பிள்ளைக்கு பேசுறதுக்கு இருக்குமா? முத்து போ, போய் ரெண்டு பேரும் என்ன பேசுமோ ஒரு நிமிஷம் பேசிட்டு வாங்க. என்ன முத்து, என்ன பேசணும்? சரஸ், ரொம்ப 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 சாரி சரஸ். நான் ஒரு நாள் என் தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. அதனால அவர்கிட்ட நீ என்னை விரும்புறதா பொய் சொல்லிட்டேன். அந்த ஒரே ஒரு பொய்யை நம்பி தான் இவ்வளோ காரியமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்காக தான் எல்லாமே பண்றாரு. அதனால என்னை மன்னிச்சிட்டு சரஸ். எனக்குன்னு இருக்கிறது என் தாத்தாவும் பாட்டியும் தான். அவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி நான் அனாதை ஆயிடுவேன். அதனால அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு ஒரு பொய் சொன்னேன். அந்த ஒரு பொய் உன் வாழ்க்கையை இவ்வளோ பாதிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு சரஸ். சரஸ், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு உன்கிட்ட ஓப்பனை தானே சொன்னேன் சரஸ். சும்மா அவர்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னை விரும்புதுன்னு அதை நம்பி இந்த அளவுக்கு போவாரு நான் உண்மையிலே நினைச்சு கூட பார்க்கல சரஸ். அதுக்காக இது வேணா பண்ணுவாரா? ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஊருக்குள்ள இவ்வளவு தப்பு தப்பா பேசலாமா? அது எவ்வளவு பெரிய அசிங்கம். இப்ப என்னை பத்தி ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுறாங்களே, இதை கேட்டுக்கிட்டு திரும்ப இந்த ஊருக்கு நான் எப்படி வர்றது? இதே ஊர்ல தானே நான் பிறந்து வளர்ந்து படிச்சு இவ்வளவு தூரம் நானும் இருக்கிறேன். இன்னும் படிச்சு நான் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்ல. அப்படி இருக்கிற ஊருக்குள்ளார என்னை பத்தி இப்படி அசிங்கமா பேசினா என்னால எப்படி முத்து பொறுத்துக்க முடியும்? நீங்க மன்னிச்சிட்டு சரஸ், இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கே தெரியல. இங்க பார், எனக்கு தோன்ற ஒரு யோசனை நான் சொல்றேன், கொஞ்சம் கேக்குறியா? உனக்கு உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா? அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? என் மாமனை நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? அது ரெண்டாம் தாரமா. நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். உனக்கே தெரியும்ல, அப்புறம் என்ன நீ எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிற? என் உயிரே போனாலும் என் மாமனை நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. நான் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? படிக்கிறதுக்கு எங்கள் வீட்டிலே சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் மாமனை கல்யாணம் பண்ணிக்க டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்காக தான் என் வீடு கஷ்டத்தில் இருக்குது, என்கிட்ட காசு இல்லைன்னு பொய் சொல்லி உன்கிட்ட காசு வாங்கி நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் முத்து. சரஸ், அதனால தான் நான் சொல்கிற யோசனையை கொஞ்சம் கேட்குறியா? அதை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என் வீட்டுக்கு வா, ஆனால் என் ஃப்ரெண்டாகவே இரு காலம் பூரா. நானும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறேன். நீ படிக்கணும், நீ என்னென்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை எல்லாத்தையுமே செய்ய. நான் உன்னை எதுவுமே சொல்லவே மாட்டேன் சரஸ். நீ பாட்டுக்கு எப்போ உனக்கு கல்யாணம் ஆணுச்சுங்கிறதே நீ மறந்துடு. எப்போ போல் நீ ஃப்ரீயாக இரு. நீ பாட்டு காலேஜுக்கு போ, படி, நீ என்னென்ன நினைக்க எல்லாத்தையுமே செய் சரஸ். ஹலோ டே ஆறுமுகம், பஞ்சாயத்து நமக்கு சாதகமாக தான் போய்கிட்டு இருக்கு. அவளும் நமக்கு சாதகமாக தான் நடந்துக்கிறா. இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது மயக்க மருந்து கலந்து அவளை கொண்டு போயிடுவோம் கோயிலுக்கு. விடிய கிளம்புறலாம் விடிய விடிய கழுத்தில் தாலியை கட்டி விடு. அவள் என்ன தான் பண்ணுறான்னு நானும் பார்த்துட்றேன். டே, தாலியை கட்டி விட்டினா 2 நாளைக்கு அழுவா, 3 நாளைக்கு அழுவா. எங்கே போக முடியும்? என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் போக போக சரியாக போயிடும். நம்ம பிளான் கரெக்டாக நீ ஒர்க் அவுட் பண்ணுற, ஓகேவா?
என் அம்மாவே இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னை யாருமே படிக்க விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு உயிரோட இருக்கவே விருப்பம் இல்லை. சரஸ் நீ அழுகாத சரஸ், உனக்கு நான் இருக்கேன். வீட்டுக்கு போனா எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணுது. சரி ஊருக்கு லீவுக்கு வரலான்னு பார்த்தா நீயும் உன் தாத்தாவும் சேர்ந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்க. நான் பொண்ணா பிறந்ததே தப்பு தப்பு தப்பு. சரஸ் என்னை எந்த விஷயத்துல நம்புறியோ இல்லையோ, நீ படிக்கிறதுக்கு நான் எந்த வகையிலையும் தொந்தரவா இருக்க மாட்டேன். இது சத்தியம் சரஸ். என்ன முத்து எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வா. கொஞ்சம் யோசனை பண்ணு சரஸ். என் தாத்தா பாட்டியும் நிம்மதியா இருப்பாங்க. நீயும் உங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிடலாம். ஊருக்குள்ளார உன் கெட்ட பேரெல்லாம் சரி பண்ணிடலாம். அப்புறம் உனக்கு பிடிச்ச படிப்பை நீ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு பிறகு உன்னை யாரும் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே முடிவு, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரஸ். ரெண்டு பேரும் பேசிவிட்டீங்கல்ல, இப்ப சொல்லுமா சரசு, உன்னை படிக்க வைக்கிறது யாரு? முத்து தான் படிக்க வைக்கிறானா? ஒத்துக்கிறியா இல்லையா? எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப இதே கேள்வியை கேட்பீங்களா? ஏய் சரசு, என்னடி பார்த்துட்டு நிக்கிற நீனு? பெரிய படிப்பு போடலாங்க படிப்பு. குடும்ப கௌரவத்தை விட என்னடி படிப்பு வேண்டி கிடக்கு. அந்த பையன் என்ன படிக்கவே வைக்கிறேன், நான் கடன் தான் வாங்கியிருக்கிறேன், அவன்கிட்ட நான் திருப்பி கொடுத்துறேன்னு மூஞ்சாட்டி மாதிரி பதில் சொல்லிடி. என்ன முத்து நீ என்ன சொல்ற? சரஸ்வதி எந்த முடிவு எடுக்குதோ அதே முடிவு தான் என்னோட முடிவும். என்னம்மா நீனு கீழி பிள்ளைக்கு கேட்கற மாதிரி எவ்வளவு பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கிற, வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிற. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன நீ சொல்ற? இப்ப உன்னை படிக்க வைக்கிறானா இல்லையா? படிக்க வைக்கிறது மட்டுமா பண்ணிக்கிட்டு இருக்கான் என் பேரன் அந்த புள்ள விரும்புறேன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி என் பேரை அந்த புள்ளையவே உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தா என் பேரை தங்கன்னு வச்சு தாங்குவான். இது எல்லாம் தெரிஞ்சு அவங்க அம்மா பண்ற சதி திட்டம், இதுக்கு இந்த பிள்ளை ஏமாந்து போய் தான் இப்படி பொய் பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா நீங்க பண்ணாத சதியவும் திட்டத்தையும் தான் நான் பண்ணிவிட்டேன். முன்னாடி விரும்பலன்னு சொன்னேன். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஒன்று நான் அவரை விரும்புகிறேன்னு சொல்லு, இல்லை நான் ஃப்ரெண்டாக பழகிறேன், பணம் கட்டி படிக்க வைக்கிறாரு, நான் கடன் வாங்கியிருக்கேன், கடனை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லு. இல்லையா எல்லாமே பொய், எதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அதையாச்சும் சொல்லுமா. ஏமா அப்படி நிற்கிற? இவ்வளோ பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும்னா முத்து சொல்கிறது தான் எனக்கும் சரின்னு படுது. நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டியா? அதுக்காக முத்து தான் பணம் கொடுத்து உன்னை படிக்க வைக்கிறானா? அதனால அவன் மேலே பாசம் வந்து நீ அவனை விரும்புறியா? இது எல்லாமே உங்கள் அம்மா சாவுவேன்னு மிரட்டினதுனால தான் நீ மறைக்கிறியா? எது உண்மை? அடாடாடாடா வாமா என் தங்க கட்டியே, என் குடும்ப குத்து விளக்கே, என் குலதெய்வமே, என் மகாலட்சுமியே, இப்பதாமா நீ உண்மையை பேசியிருக்கிறமா? உண்மையை பேசியிருக்கிற என் வீட்டு மகாலட்சுமி நீதாமா. அந்த புள்ள வாயால உண்மையை சொல்லி பிடிச்சி, இந்தம்மா அவசரம் நல்லா கேட்டுக்க, அது வாயாலே சொல்லி பிடிச்சி ஆமா நான் அந்த பையனை விரும்புறேன்னு அடுத்த முகூர்த்தத்திலே என் பேரனுக்கும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம். அடுத்த முகூர்த்தம் என்ன? அடுத்த முகூர்த்தம் இன்னும் 1/2 மணி நேரத்தில் கல்யாணம். இன்னைக்கே நல்ல நாள் தான், புதன்கிழமை தான். நான் செத்தா கூட என் சாவுக்கு நீ வராதடி. பெத்த தாயை விட வேற எவனோ ஒருத்தன் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல, நீ என் பொண்ணே கிடையவே கிடையாதுடி. இத பாருங்க, இவ்வளவு நேரம் 1000 கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் அவன் ஆமான் பதில் சொல்லவே இல்லை. இப்ப வாயிலேருந்து ஆமான் பதில் சொல்லிட்டால, அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கடைசியா நான் ஒரு டைம் கேட்குறேன், அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானடி? நீ அந்த பயலை கட்டிக்க போறியா? ஆமாம்மா. இந்தம்மா அவசரம், அந்த புள்ளதான் மனசுல இருக்கிறத ஓப்பனா அத்தனை பேர் முன்னாடி சொல்லி பிடிச்சி இன்னமும் வீம்பு பிடிச்சிக்கிட்டு ஒத்த புள்ளையா வச்சிருக்கிறம்மா. நின்று கல்யாணத்தை பார்த்துட்டு போ. இங்க வருமா, இது இந்த பஞ்சாயத்தோட கட்டளை, நீங்க தான் நிக்கணும். டே பேராண்டி எனக்கு கையும் ஓடலை காலம் ஓடலடா. இந்த பிள்ளை திடீர்னு இப்படி சொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லைடா. ஐயோ என்னென்னமோ நடக்கும்னு கற்பனை பண்ணி வந்தேன்டா. கடைசியில எல்லாம் நல்ல விதமாக நடக்கிறேன். நான் நினைச்ச மாதிரியே நடக்கிற மனசு குழுக்குள்ளுன்னு இருக்குடே. கேள்வி வர்றதுக்குள்ள டக்குன்னு தாலியை கட்டிவிடணும்டா, கட்டிவிடணும். நம்ம தலைமையில ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான்.